ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லலாம். சனிக்கிழமை அன்னைக்கு பொதுவாக பெருமாள் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விசேஷம். பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஒரு விரதம் இருப்பாங்க சனிக்கிழமை அன்னைக்கு. இன்னொன்று சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது. இதெல்லாம் சனிக்கிழமையோட ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம திருமூலர் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமை அன்னைக்கு இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அதாவது உங்கள் வாழ்க்கையில் யாரும் ஜெயிக்க முடியாத இடத்துக்கு நீங்கள் போக முடியும். வாழ்க்கையோட நாட்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்த முடியும். நல்ல ஆயுஸ் வேணும், தீர்க்காயுஸ் வேணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ண முடியும். நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை, செல்வ செழிப்போட கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு சிறப்பான வாழ்க்கைன்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும். அந்த விஷயத்தை செய்யக்கூடியது இந்த திருமூலர் சொன்ன அந்த விஷயம்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க. இன்னும் ஒரு 2 days தான் டைம் இருக்குது. அதாவது திங்கக்கிழமையோடு உங்களுக்கு பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுதுங்க. பஞ்சமி எப்போ வருதுன்னா 9ஆம் தேதி வருது. நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் 8ஆம் தேதியோட முடியுது. 8ஆம் தேதி ராத்திரி 8 மணியோட டைமிங்ஸ் முடியுது. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ 5 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் நவமூலிகைனா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், இது என்ன ப்ரொசீஜர், இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும், இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இன்றைக்கி ஒரு சகோதரி நேற்று சொன்ன இல்லைங்களா, ஒரு சிஸ்டர் நிறைய அவங்களுக்கு அனுபவம் நடந்திருக்குன்னு. அதோட கண்டினியூஷன் அவங்களுக்கு இன்னும் 2 விஷயங்களும் நடந்திருக்கு. அதையும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நாங்கள் இப்போ அவர் போயிட்டுருக்காரு, இருந்தாலுமே ஒரு இது இல்லை. ஸோ அதுவுமே நான் இத்தனைக்கும் அவருக்கு ஜாப் கூட நான் கேட்கல, பட் அதுவுமே அவங்களோட இதுவால் தான் நடந்தது. அவருக்கு இப்போ 2 வேளை ஃபுட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சம்பளம் 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி ஜாபு. முன்னே இருந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இப்போ இருக்கிறது அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த 2 ஹாப்பினஸ் அவங்க எனக்கு கொடுத்தாங்க. இந்த காம்பவுண்டில் 2 பேர் இருக்காங்க, குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருக்காக நான் இந்த நவமூலிகையாகவும் இந்த வருஷம் இந்த மாதம் நான் அவங்களுக்காக பணம் கொடுத்து செய்யலாம் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கலாம் தான் நான் இருந்தேன். உண்மையாக அக்கா அதுக்கு ரிசல்ட் எனக்கு அம்மா கொடுத்துட்டாங்க. அக்கா கூப்பிட்டுட்டு அக்கா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணா ப்ரெக்னென்சி கார்டு. ஒரு லைட் ஒரு கார்டில் லைட்டாக ஷேட் இருந்தது. ஸோ பேபி கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அப்படியே ஒரே சந்தோஷம். எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் உண்மையாக எனக்கு அழுதுட்டு ஸோ எனக்கு எப்படி அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுனே தெரியல. அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்தது. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷம். அந்த சிஸ்டர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு வேலையிலேருந்து ஒரு நல்ல வேலை வராகியம்மன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்ட பொண்ணுக்கு ரெஃபர் பண்ணி குழந்தை பாக்கியம் எல்லாமே அந்த அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ, எதெல்லாம் நமக்கு வேணும்னு ஆசைப்படுறோமோ அத்தனையும் செஞ்சு கொடுக்க நம்ம தெய்வமும் இந்த பிரபஞ்சமும் ரெடியாக இருக்காங்க. நம்மளோட நம்பிக்கை தானே எல்லாமே அஸ்திவாரமாக இருக்குது. அந்த நம்பிக்கையை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்திக்கோங்க. அப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்களோட நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு தான் சொல்லணும். வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றி, வராகி அன்னைக்கு நன்றி. பஞ்சமியில் நடக்கிற இந்த அற்புதம் எல்லாத்துக்கும் போய் சேரணும். நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம எல்லோரும் அதாவது நம்ம சொல்லியிருப்போம், ஒரு காலத்துலலாம் என் கையில் கட்டுக்கட்டாக பணம் இருக்குங்க, என் பர்ஸை திறந்தாலே அவ்வளோ கட்டுக்கட்டாக பணம் இருக்கும், அத்தனை பணம் காசோட நான் வாழ்ந்திருப்பேன். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான்லாம் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி பணம், காசு, செல்வாக்கு இழந்த அத்தனையும் மீட்டு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பதிவுக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த விஷயத்துக்கு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதாவது நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும். நிறைய பேர்த்துக்கு பரம்பரை வியாதிகள்னு சொல்லிட்டு ஒரு சில வியாதிகள் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். பரம்பரையாக அதனால் நாங்கள் எஃபெக்ட் ஆகிறோம். பணம் காசு இல்லாட்டினாலுமே நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. செல்வ செழிப்போட நல்ல பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழணும் இப்படிலாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த வழிபாடு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுமாமா. உங்கள் பர்ஸில் பணம் இல்லாத நாள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு உங்கள் வளர்ச்சியை மேம்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இந்த வழிபாடை சொல்கிறாங்க. இது திருமூலர் சொன்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க.
என்ன அந்த விஷயம், திருமூலர் வந்துட்டு சந்திர பகவானை வந்து கும்பிட சொல்லியிருக்காருங்க. இந்த சந்திர பகவானை சனிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது, அதாவது நீங்கள் கண்டினியூவாக வார வாரம் சனிக்கிழமை செய்கிறதுங்கிறது ஒரு விசேஷம், அது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் வார வாரம் செய்ய முடியாட்டியும் வளர்பிறையில் ஒரு சனிக்கிழமை, தேய்பிறையில் ஒரு சனிக்கிழமை, இப்படி கணக்கெடுத்து கூட நீங்கள் இந்த வழிபாடுங்கிறத பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு வகையான சிறப்பு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சந்திரனை கும்பிடும்போது நீங்கள் அவருக்கு வெள்ளை பிரசாதம், சரிங்களா, வெள்ளை நிறத்தில் இருக்க எந்த பிரசாதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெறும் சாதம் வடித்து அதில் தேனூற்றி கூட வச்சு நீங்கள் ஒரு பிரசாதம் வைக்கலாம், கல்கண்டு வைக்கலாம், வெள்ளை சர்க்கரை வைக்கலாம். இந்த மாதிரி வெள்ளை நிற பிரசாதத்தை சனிக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவானுக்கு படைச்சு, அதாவது சந்திர பகவான்கிறது வீட்டில் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணலாம். வெளியில் நிலவு நம்ம இருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இல்லைன்னா தீபத்துக்கு முன்னாடி சந்திர பகவானை நினச்சி நீங்கள் கும்பிட்டாலே போதும். தீப ஒளியாக அவர் நமக்கு வந்து அருள் கொடுப்பார் அப்படிங்கிற விசேஷம் இருக்குது. இன்னொரு விசேஷம் என்னென்னா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச ஹைப் பண்ணுங்கள், சரிங்களா. இப்போ என்னென்னா, சந்திர பகவானை கும்பிட்றதோடு மட்டும் இல்லாமல் பிறைசூடிய சிவபெருமான் அவரையும் கூட இந்த சனிக்கிழமை நாளில் சந்திர பகவானோட சேர்த்து நீங்கள் அவரையும் கும்பிடலாம். அப்படி இல்லாட்டியும் கூட நீங்கள் சிவனை மட்டுமாது, ஏன்னா அவர் தலையில் பிறை இருக்கனால சிவனை நீங்கள் கும்பிட்டாலே சந்திர பகவானை கும்பிட்டதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழிபாடை நம்ம எப்படி பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி வெள்ளை பிரசாதம் வச்சுக்கோங்க. சனிக்கிழமை ஒன்றா காலையிலையோ அல்லது ஈவினிங் டைம் விளக்கு வைக்கிற நேரமோ ஏதோ ஒரு நேரத்தில் இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சால் போதும். ஸோ இந்த வழிபாடு நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் செய்யலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம் நீங்கள் செய்யலாம், விளக்கு வைக்கும் போது கூட நீங்கள் செய்யலாம், சரிங்களா. கோவிலுக்கு போனால் கூட நீங்கள் சிவன் கோவிலில் இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். திருமூலர் சொன்ன அந்த விஷயம் என்னென்னா, திருமந்திரம் கொடுத்துருக்காங்க. இந்த திருமந்திரத்தை யார் ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ, நான் சொன்ன மாதிரி வளர்பிறை சனிக்கிழமையில் ஒரு வாட்டி, தேய்பிறை சனிக்கிழமையில் ஒரு வாட்டி, இப்படி கூட நீங்கள் சிம்பிளாக அந்த வழிபாடை பண்ணலாம். இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்மளோட வாழ்நாட்களோட எண்ணிக்கை அதிகமாகும். நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பாங்க, நல்ல ஒரு சௌபாக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாங்க. பணம் காசு நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும். சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது சனிக்கிழமை சந்திரன் வழிபாடு. திருமூலர் சொன்ன சீக்ரெட் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி திருமந்திரத்தை கொடுத்துருக்காங்க. இந்த திருமந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கரெக்டாக 11 முறை நீங்கள் சொல்லணும். சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எப்போ வழிபாடு பண்ணாலும் 11 முறை இந்த மந்திரத்தை சொல்லும் போது அதற்குரிய அந்த பலன்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா முக்கியமான நாட்களில் முக்கியமான நேரத்தில் எந்த விஷயத்த செஞ்சால் நம்ம கேட்குறதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு சில டவுட் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு பண்ணும்போது அது கரெக்டாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த திருமந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த திருமந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி சொல்லணுங்கிறது ஒரு ஒரு லைனாக நான் சொல்கிறேங்க பாருங்கள். எய்தும் மதிக்களை சூக்கத்தில் ஏறியே எய்துவ தூளம் இருவகை பக்கத்துள் எய்துகங் களை போல ஏறி இறங்குமாம் துய்யது சுக்கத்து தூளத்த காயமே. சரிங்களா, இவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல். இதுதாங்க அந்த மந்திரம். இதை சனிக்கிழமை நான் சொன்ன மாதிரி ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரொம்ப பவர்ஃபுல். முடிஞ்சால் உங்களால் கோவிலில் போய் இதை செய்ய முடியும்னா செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு விசேஷம் இருக்குது, சரிங்களா. ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி தீர்க்காயுசாக வாழணும், நல்ல சௌபாக்கியத்தோடு வாழணும், நீண்ட ஆயுளோடு வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு, செல்வ செழிப்போடு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு பவர் காமிக்கும், சரிங்களா. எல்லாருக்குமே நம்ம எல்லா பேரம்பேத்தியெல்லாம் பார்த்து நம்ம எல்லாருக்கும் பண்ண வேண்டிய எல்லா கடமைகளும் செஞ்சுட்டு நிம்மதியாக போய் சேரணும்னு எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப் கொடுக்குமா இந்த விசேஷமான பதிவு. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எப்போயாவது மாதத்தில் ஒரு 2 வாட்டி தான் டைம் எடுக்க போகிறோம். அதனால் இது நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நம்ம செய்ய போகிறோம், இந்த விஷயம் நம்ம செய்ய போகிறோன்னா கண்டிப்பாக நான் தனிக்கு நான்வெஜ் சாப்பிடாமல் பீரியட்ஸ் இல்லாமல் செய்ய பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.